உங்களோட 7வது அலகு வந்து முறைமை பகுப்பாய்வும் வடிவமைப்பும். இப்ப அதுல நம்ம முதலாவது பார்க்க போறோம்னு சொன்னா முறைமை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பத்தி பார்க்க போறோம். முறைமைங்கிறது வந்து நமக்கு தெரியும் சிஸ்டம். சரியா? ஒரு சிஸ்டம் என்றா என்னன்னு சொல்லி முதலாவது நாம விளங்கிக் கொள்வோம். இப்ப ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாம விளங்குறது தான் முக்கியம். பாடமாக்குறது வந்து அதை விட நமக்கு விளங்கி செய்யக்கூடிய விடயங்கள் தான் நமக்கு முக்கியம். இப்ப கான்செப்ட பாருங்க. ஒரு முறைமையானது ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்பட்ட பல கூறுகள் பொதுவான ஒரு இலக்கை அல்லது குறிக்கோளை அல்லது நோக்கினை அடையும் பொருட்டு ஒன்றிணைந்து செயற்படுவதாகும். இப்ப உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் என்று நாம் எடுத்தோம்னு சொன்னா கட்டாயமா அதுக்கு ஒரு இலக்கு அல்லது ஒரு குறிக்கோள்ங்கிற ஒரு விடயம் வந்து கட்டாயமா ஒரு சிஸ்டத்துக்கு வந்து இருக்கும். ஒரு முறைமை என்று சொன்னா கட்டாயமா அது ஒரு இலக்கு வந்து இருக்கும். இப்ப நீங்க ஒரு பாடசாலை எடுத்துக்கொள்ளுங்க. பாடசாலைங்கிற ஒரு முறைமை, அதனுடைய நோக்கம் என்ன? கல்வி அறிவுடைய நல்ல ஒழுக்கமுடைய ஒரு பிரஜைகளை வந்து உருவாக்குறது. அது ஒரு பாடசாலையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம். இப்ப அதே மாதிரி ஒரு வைத்தியசாலை எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு முறைமை தான். இப்ப அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒரு ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குறது, அல்லது நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு சிகிச்சையை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி அந்த வைத்தியசாலைக்கு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப நாம இப்படி பாடசாலை, வைத்தியசாலை, வங்கி இப்படித்தான் நாம முறைமை எடுக்க முடியுமான்னு கேட்டா இல்லை. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கலாம், விலங்க சொல்றது ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்கலாம், அல்லது நம்ம ஓடக்கூடிய ஒரு வாகனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து ஒரு முறைமை தான், ஒரு சிஸ்டம் தான். ஏண்டா இப்ப ஒரு வாகனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதனுடைய முறைமை, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அதோட நோக்கம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பிரயாணிகளை வந்து கொண்டு போய் விடுறது, ஏற்றி கொண்டு போய் விடுறது, ஒரு உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அந்த வாகனத்துடைய நோக்கமாக இருக்கும். அப்ப ஒரு முறைமைன்னு சொன்னா கட்டாயமா அதுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு நோக்கம் வந்து இருக்கும். சரி, அல்லது குறிக்கோள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக அந்த முறைமையில் இருக்கக்கூடிய கூறுகள் வந்து ஒன்றோட ஒன்று இணைந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லது ஒன்றோட ஒன்று இணைந்து அல்லது ஒன்றோட ஒன்று தொடர்புபட்டு வேலை செய்யணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாடசாலை எடுத்தோம்னு சொன்னா பாடசாலையினுடைய நோக்கம் வந்து நமக்கு தெரியும். இப்ப அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்ப பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே மாதிரி ஊழியர்கள் இருப்பாங்க, அதாவது அந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, அதே மாதிரி சயின்ஸ்ல அதுக்குரிய விடயங்கள் இருக்கும், லைப்ரரி இருக்கும். இந்த மாதிரியான அந்த பாடசாலைக்குள் இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சுதான் வேலை செய்யணும். எதற்காக ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தொடர்பட்டு வேலை செய்யணும் என்று கேட்டா அந்த குறிப்பிட்ட நோக்கை வந்து அடைஞ்சு கொள்வதற்காக. அதுக்குத்தான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெளிவா வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு முறைமையானது ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்பட்ட பல கூறுகள், ஒரு பல கூறுகள் பொதுவான ஒரு இலக்கை அல்லது குறிக்கோளை அல்லது நோக்கினை அடையும் பொருட்டு ஒன்றிணைந்து செயற்படும். இப்ப ஒரு வாகனம் என்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய டயர்கள், இன்ஜின் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சுதான் வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சாதான் நம்ம அந்த நோக்கத்தை வந்து அடைய முடியும். ரைட்? அல்லது நம்ம முறைமைக்கு வந்து வேறொரு வரை விளக்கணம் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை ஒரு திட்டத்தின்படி ஒன்றிணைக்கப்பட்ட மற்றும் ஒன்றோடு ஒன்று சார்ந்த கூறுகளின் ஒரு ஒழுங்கமைப்பாகும். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா அந்த முறைமைங்கிற கான்செப்ட் இதுதான்ங்கிறத வந்து நீங்க தெளிவா விளங்கி வச்சீங்கன்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி அந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது இலகுவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். முறைமை என்றா இதுதான் அந்த கான்செப்ட் விளங்கிச்சேன்னு சொன்னா நீங்க வசனங்களை எப்படி வாசிச்சாலும் இலகுவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த உதாரணம் பாருங்க, முறைமைகளுக்கு உதாரணம் பார்த்து கொள்ளுங்க. பாடசாலை, வங்கி, வைத்தியசாலை, சலவை இயந்திரம், தொலைபேசி, கணனி. சரியா? இப்படி நம்ம முறைமைகளுக்கு உதாரணங்கள் வந்து சொல்லிக் கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட எல்லாம் நிறைய எக்கச்சக்கமான முறைமைகள் வந்து காணப்படுகிறது. சில முறைமைகளை வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டியிருக்கேன். அடுத்த விடயங்களை பாருங்க, அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க.
அநேக முறைமைகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு இயங்குவதை போல் தோன்றினாலும் அவை அனைத்தும் பொது கோட்பாடு அல்லது விதிக்கமே தொழிற்படும். இப்ப நாம ஒரு சிஸ்டத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூறுகள், சில சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கூறுகள் ஒன்றோ அந்த என்னது வேறுபட்டு இயங்குவதை போல் தோன்றினாலும், இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு வங்கி எடுத்துக்கொள்வோமே, ஒரு பேங்க், ஒரு வங்கியை நாம் எடுத்தோம்னு சொன்னா அந்த வங்கிக்கு உள்ள இருக்கக்கூடிய சில கூறுகளை பார்க்கலாம், சில விடயங்களை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இப்ப வங்கி எடுத்தோம்னு சொன்னா அதுல அடகு வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், லோன் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அது பணத்தை வைப்பில் எடுப்பதற்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம் இயந்திரம் சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அப்போ ஒரு வங்கி என்று செல்லும் போது இப்படி அந்த வங்கிக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கும். இந்த பிரிவுகள் எல்லாம் வேறுபட்டு இயங்குவதை போல் தோன்றினாலும் அது எல்லாத்துல நோக்கமும் என்னன்னு சொன்னா ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப வங்கியில அடகு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸுக்கு ஒரு படி விதிக்காமையே வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு வங்கிக்குள்ள லோன் எடுக்கிற இடம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அது அதனுடைய விதிக்காமையத்தான் வேலை செய்யும். அப்ப ஒவ்வொன்றும் அந்த வேறுபட்டு இயங்குவதை போல் இருந்தாலும் பொதுவா எல்லாத்திர நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த பேங்க், அந்த குறித்த வங்கிக்கு லாபத்தை ஈட்டு கொடுக்கிறதா அது எல்லாத்திர நோக்கமாகவும் இருக்கும். சரியா? அதான் சொல்றாங்க, அநேக முறைமைகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு இயங்குவதை போல் தோன்றினாலும் அவை அனைத்தும் ஒரு பொது கோட்பாட்டு அல்லது விதிக்காமையத்தான் அது என்ன செய்யும்னா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகளை பாருங்க. ஒரு முறைமையின் அடிப்படை கூறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. ரைட்? இது நீங்க ஆரம்பத்துல முதலாவது அலகுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடுன்னு சொல்லி கிரேட் 10 எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப ஒரு முறைமைக்கு நம்ம உள்ளீட்டை வழங்கணும். அந்த உள்ளீட்டை வழங்கும் போது முறை வழியாக்கம் செய்யப்பட்டு தான் நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னா வெளியீடு கிடைக்கும். சரியா? அப்ப ஒரு முறைமைக்கு பொதுவா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகள் என்னன்னு கேட்டா உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு தெரியும். அப்ப நாம ஒரு முறைமைக்கு உள்ள உள்ளீடுகளை நாம செலுத்தும் போது அது முறை வழியாக்கப்பட்டு நமக்கு தேவையான வெளியீடு நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உள்ளீடுங்கிற இந்த கான்செப்ட் பாருங்க. இந்த உள்ளீடுன்னு சொல்றது ஒரு முறைமையினுள் செயல்முறைப்படுத்தலுக்காக முறைமை எல்லைக்கு உள்ளே அல்லது எல்லைக்கு வெளியே இருந்து பெற்றுக்கொள்கின்ற அனைத்தும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த புதுசா ஒரு சொல்லண்டு வருகுதுன்னு கேட்டா அந்த முறைமை எல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் வருகுது. அந்த முறைமை எல்லை என்று சொன்னா என்னங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம். சரியா? ஒரு முறைமை என்று எடுத்தோம்னு சொன்னா அந்த முறைமை எல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லி நாம அதை பிறகு பார்ப்போம். சரியா? அப்ப உள்ளீடுங்கிறது அந்த எல்லைக்கு உள்ளேயும் இருந்து அந்த உள்ளீடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ ஒரு எல்லை ஒன்று இருக்குன்னு சொன்னா உள்ளீடுங்கிறது அந்த எல்லைக்கு வெளியே இருந்தும் அந்த உள்ளீடு வரலாம், அல்லது அந்த எல்லைக்கு உள்ளுக்கு இருந்தும் என்ன செய்யலாம்னா ஒரு உள்ளீடு வரலாம். இப்ப நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப அந்த கோடு போட்டுக்கிறது எல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நான் கோடு போட்டுக்கிறது ஒரு எல்லை. அப்ப உள்ளீடுங்கிறது வெளியே இருந்தும் வரலாம், உள்ளீடுங்கிறது வெளியே இருந்தும் வரலாம், அல்லது இந்த எல்லைக்கு உள்ள இருந்தும் என்ன செய்யலாம்னா உள்ளீடு போகலாம். சரியா? அது என்ன மாதிரியான கான்செப்ட்ங்கிறதுன்னு சொல்லி நான் பிறகு படிப்போம். சரியா? ரைட். அப்ப உள்ளீடுங்கிறது எதற்காக போகுதுன்னு சொன்னா முறை வெளிப்படுத்தப்படுவதற்காகத்தான் அந்த உள்ளீடு போகுது. ரெண்டாவது பாருங்க என்னன்னு சொன்னா முறை வழியாக்கம். பெறப்பட்ட உள்ளீட்டினை வெளியீடாக மாற்றும் பொருட்டு முறைமையினால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செயற்பாடுகளும் ஆகும். அப்போ ஒரு உள்ளீடு கிடைச்சிட்டேன்னு சொன்னா, ஒரு முறைமைக்கு ஒரு உள்ளீடு கிடைச்சிட்டேன்னு சொன்னா அந்த உள்ளீடை வைத்து கொண்டு நாம் என்ன செய்யணும், வெளியீடை பெற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்கு இறுதியாகத்தான் நமக்கு வெளியீடு வரப்போகுது. அப்ப அந்த வெளியீடு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நம்ம எதிர்பார்த்த வெளியீடை பெற்றுக்கொள்வதற்காக நாம செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செயல்முறைப்படுத்தல்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு
எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்ப நாம ஏடிஎம் மிஷினை நம்ம எடுத்தா கூட ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து இப்ப நம்ம என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா பணத்தை எடுக்கிறது என்ற நோக்கமாக இருந்தா இப்ப நான் அந்த அதுக்கு ஏடிஎம் மிஷின்ஸுக்கு வந்து நான் என்ன செய்யணும், கார்டை வந்து உள்ளீடா கொடுக்கணும், பாஸ்வேர்டை வந்து உள்ளீடாக கொடுக்கணும். இப்படி நான் அந்த முறைமைக்கு முறைவழிப்படுத்துவதற்கு தேவையான உள்ளீடுகளை வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ப்ராசஸ் பண்ணி கடைசியா வந்து எனக்கு தேவையான வெளியீடை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த கடைசியா வெளியீடுங்கிற ஒரு கான்செப்டை பாருங்க. முறைமை பெற்றுக்கொண்ட உள்ளீடு செயல்முறைப்படுத்தப்பட்ட பின்னர் முறைமை எல்லைக்கு வெளியே வெளியீடு செய்யப்படும் அனைத்தும் ஆகும். அப்ப முறைமை பெற்றுக்கொண்ட உள்ளீடு இருக்கு தானே, முறைமைக்கு வந்து நம்ம உள்ளீடு கொடுத்திருப்போம். அந்த உள்ளீடு வந்து முறைவழிப்படுத்தப்படும். முறைவழிப்படுத்தப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கிறது வந்து என்னது, வெளியீடு. அந்த வெளியீடு தான் நாம் என்ன சொல்லுவோம், வெளியீடுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த வெளியீடுங்கிறது வந்து இப்ப நம்ம இதைத்தானே நம்ம எல்லை என்று எடுத்தோம், இந்த கோடை வந்து நாம எல்லை என்று எடுத்தோம்னு சொன்னா அந்த முறைமைக்கு உள்ள வந்து முறைவழிப்படுத்தப்பட்டு அதுல இருந்து இந்த வெளியே வாரது, இந்த எல்லையை தாண்டி வெளியே வாரதை வந்து நம்ம என்ன எடுப்போம்னா வெளியீடு எடுப்போம். சரியா? இப்போ உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு என்று சொல்லக்கூடிய சில அடிப்படையான விடயங்களை வந்து நாம இந்த இடத்துல வந்து பார்த்திருக்கோம். சரியா? நான் படிப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இடையில ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா அப்ப நீங்க கண்டினியூமா கேட்டுட்டு போகலாம். சரியா? இப்ப ஒரு உதாரணம் மட்டும் பாருங்க. சரியா? உதாரணம் மட்டும் பாருங்கன்னு சொன்னா பாடசாலை எனும் முறைமையின் அடிப்படை கூறுகளை வந்து பட்டியல்படுத்தலாம். ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகள் உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு என்று சொல்லதான் ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்கும். ஒரு பாடசாலைக்கு நம்ம உள்ளீடாக நம்ம என்னத்தை வழங்க போறோம்? உள்ளீடாக மாணவர்கள் வேணும், ஆசிரியர்கள் வேணும், பாட புத்தகங்கள் வேணும், கற்பித்தல் உபகரணங்கள் வந்து தேவைப்படும். ஒரு பாடசாலையில வந்து நம்ம உள்ளீடாக வழங்கணும் என்றால் அந்த பாடசாலைக்கு வந்து ஆசிரியர்கள் தேவைதானே, மாணவர்கள் தேவை, பாட புத்தகங்கள் தேவை, கற்பித்தல் உபகரணங்கள் தேவை, இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படலாம். ஆனா வந்து அந்த ஒரு தேவையான முக்கியமான விடயங்களை மட்டும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துறீங்க. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாடசாலைக்கு என்ன செய்யணும்னா உள்ளீடாக வழங்கணும். சரி, உள்ளீடாக இதெல்லாம் கொடுத்துட்டோம். பாடசாலைக்குள்ள மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, புத்தகங்கள் இருக்கு, கற்பித்தல் உபகரணங்கள்லாம் இருக்கு. ரைட். இப்ப முறைவழியாக்கம் என்னன்னு பாருங்க. முறைவழியாக்கம் என்னன்னு சொன்னா கற்பித்தல், மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து கற்பித்தல், பரீட்சை நடாத்துதல், செய்முறைகளை நடாத்துதல், இந்த மாதிரியான விடயங்களை வந்து என்ன செய்யணும்னா அந்த ஒரு ப்ராசஸா வந்து அந்த பாடசாலைக்குள்ள நடக்கணும். பாடசாலைக்குள்ள ஒரு கற்பித்தல் விடயம் நடக்கலன்னு சொன்னா அப்ப நமக்கு கல்வி அறிவுடைய மாணவர்கள் வந்து கிடைப்பாங்களா? அதே மாதிரி கற்பித்தல் நடைபெற்றாலும் பரீட்சைகளை நடத்தினால்தான் நமக்கு திறமை மிக்க மாணவர்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பரீட்சைங்கிற ஒரு விடயம் இருக்கிறதாலதான் மாணவர்கள் எல்லாம் வந்து இன்னும் ஆர்வமாக படிக்காங்க. செய்முறைகள் நடத்துவதன் மூலம் தான் மாணவர்கள் வந்து இன்னும் தெளிவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு ப்ராசஸாக இருக்கும். அதே நேரம் வெளியிட பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஃபைனலா நம்மளோட நோக்கம் என்னது? கல்வி அறிவுடைய ஒழுக்கமான மாணவர்களை பெற்றுக்கொள்வது வந்து எமது நோக்கமாக இருக்கும். ரைட்? ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் விட்ட இடங்கள்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க அந்த நோட்ஸை வந்து எழுத வேண்டி இருக்கும். சரியா? அப்ப அந்த டியூட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்க அந்த டியூட்டை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க அதுக்குரிய நோட்ஸ்களை வந்து எழுத வேண்டி இருக்கும். ரைட்? அப்ப இந்த இடங்கள்ல வந்து நீங்க வார கிளாஸுக்கு வந்து ஃபில் பண்ணி அதை எடுத்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம அந்த விடயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப பாருங்க, ஏடிஎம் என்னும் முறைமையின் அடிப்படை கூறுகளை வந்து பட்டியல்படுத்தலாம். இப்ப ஏடிஎம்ங்கிற முறைமையை நாம் எடுத்தோம்னு சொன்னா இப்ப ஏடிஎம்ல வந்து இப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா உள்ளீடுகள் இருக்கும். அப்ப என்னென்ன உள்ளீடுகள் தேவைப்படும் நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஏடிஎம் இயந்திரம் சொன்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் தானே. இப்ப ஏடிஎம் மிஷின்ஸ் நாடக்கூடிய ஒரு நபர் வந்து ஒன்று வந்து அவருடைய பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது அவர் கணக்கு மீதியை வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து என்ன செய்யலாம்னா அவர் பார்க்கலாம்.
இப்ப ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து இப்ப நிறைய விடயங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து இன்னும் நிறைய மேலதிகமான விடயங்கள் அங்க செயற்படுத்தப்படுகிறது. இப்போதைக்கு நம்ம அந்த சில பேசிக்கான விடயங்களை மட்டும் பார்ப்போம். இப்ப வந்து நான் ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா பணத்தை எடுப்பது, அடுத்தது வந்து கணக்கு மீறியை வந்து அறிந்து கொள்வது. இதுதான் என்னுடைய நோக்கமாக நாம் எடுத்தோம்னு சொன்னா, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு நம்ம உள்ளீடாக என்ன கொடுக்கணும்னு சொன்னா ஏடிஎம் அட்டையை நீங்க வழங்க வேண்டி இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இப்ப உள்ளீடாக என்ன கொடுக்கணும்? குயிக்கா ரிப்ளை பண்ணணுமா? ஏடிஎம் இயந்திரத்துல வந்து நான் பணம் எடுக்க போறேன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன உள்ளீடாக என்னென்ன கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. ஏடிஎம் அட்டையை உட்செலுத்தல். ஏடிஎம் அட்டையை வந்து நம்ம வழங்கணும். ஓகே, ஏடிஎம் அட்டையை வழங்கியாச்சு. அடுத்தது வந்து இரகசிய இலக்கத்தை. ரைட், இரகசிய இலக்கத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்? உள்ளீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னா ஏடிஎம் அட்டையை நம்ம வழங்கிட்டோம்னு சொன்னா பணத்தை எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. அப்ப இரகசிய இலக்கத்தை வழங்க வேண்டி இருக்கும். ரைட், மூணாவது எதுவும் இருக்கா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நீங்க ஏடிஎம் அட்டையே போட்டாச்சு, இரகசிய இலக்கத்தையும் டைப் பண்ணியாச்சு. இப்ப உங்களுக்கு பணம் வருமா ஏடிஎம் மிஷின்ஸ்ல இருந்து? மேலதிகமா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நீங்க அதுல உள்ளீடு செய்யணும். விலங்கா சொல்லாது. இப்ப உங்களுக்கு என்ன எவ்வளவு பணம் வேணுமோ இப்ப அந்த பணத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்? அதுல உள்ளீடு செய்யணும். 5000 வேணுமா, 10,000 வேணுமா, சரி, தேவையான தொகையை வந்து நீங்க உள்ளீடாக வழங்கணும். ரைட், ஓகே. ஏடிஎம் மிஷின்ஸ்ல நிறைய உள்ளீடுகள் இருக்கு. நான் உங்களுக்கு பேசிக்கான உள்ளீடுகளை தான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க இந்த உள்ளீடுகள் எல்லாம் வழங்கிட்டீங்க. இப்ப ப்ராசஸ் முறை வழியாக்கம் வந்து என்ன நடைபெறும்? யாராச்சும் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா சொல்லுங்க பாப்போம். இல்லாட்டி நான் பேரை சொல்லி கேட்க வேண்டியிருக்கும். யாராச்சும் சொல்லுங்க. இந்த ப்ராசஸ் என்ன நடக்கலாம் ஏடிஎம் மிஷின்ஸ் உள்ள? நாங்க சேமிச்சு வச்சுக்கிற அளவு சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தை காட்சிப்படுத்தல்ங்கிறது வந்து வெளியீடு. ரைட், ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. ஏடிஎம் அட்டையை வந்து அவர் ஏடிஎம் மிஷின்ஸுக்குள்ள போட்டா அந்த ஏடிஎம் இயந்திரம் வந்து அட்டையின் செல்லுபடியினை வந்து பரீட்சிக்கும். செல்லுபடியினை பரீட்சிக்கும் என்ன அர்த்தம்? அந்த அட்டை வந்து செல்லுபடியானதான்னு சொல்லி பார்க்கும். இப்ப நீங்க ஏடிஎம் மிஷின்ஸ்க்கு வந்து கண்ட அட்டையெல்லாம் போட இயலாது. ஏடிஎம் மிஷின்ஸுக்குள்ள வந்து நம்ம கார்டு போடும்போது அது செல்லுபடியானதான்னு சொல்லி சோதிக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ரகசிய இலக்கத்தை வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்க டைப் பண்ணும்போது, பின் நம்பரை நீங்க டைப் பண்ணும்போது அந்த பின் நம்பரை வந்து பரிசீலனை செய்யும். சரி, ரகசிய இலக்கத்தை பரிசீலித்தல் இதுவும் வந்து ஏடிஎம் மிஷின் தானே செய்யணும். இப்ப நீங்க பிள்ளையான பாஸ்வேர்டை கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் பணத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லையே. அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்? அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து ஒரு கார்டை கொடுத்து அந்த கார்டுக்குரிய இரகசிய இலக்கம் இதுதானான்னு சொல்லி பரிசீலனை செய்யும். மூணாவது வந்து நீங்க கணக்கு மீதியை கொடுக்கும்போது, இப்ப நீங்க உங்களோட அமௌண்ட் இப்ப பணத்தை வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவருடைய உரிய பணங்களை வந்து பணத்தை வந்து என்ன செய்யும்னா அதுவும் வந்து சோதிச்சு பார்க்கும். விளங்கிட்டா? எப்படி? இப்ப நீங்க வந்து 10,000 இருக்குன்னு சொன்னா நீங்க 5,000 கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5,000 பணத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு 10,000 5,000 கழிச்சு இனி உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குமானா 5,000 சொல்லி ஏடிஎம் மிஷின் இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த ஏடிஎம் மிஷின் செய்யத்தானே வேணும். இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல வந்து 3,000 தான் இருக்கு. இப்ப நீங்க 5,000 கொடுத்தீங்கன்னா பணம் வருமா? இல்லையா? அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய உரிய அந்த உரிய பணத்தினை வந்து என்ன செய்யும் என்று கேட்டா சோதிக்கும். இவருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த இயந்திர இவர காட்டுல இருக்கான்னு சொல்லி அதை என்ன செய்யும்னா சோதிக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா ப்ராசஸுக்குள்ள வரும். இனி வெளியீடாக என்ன வரும்? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். பணம் வரும். ரைட், அப்ப நீங்க என்ன செய்யலாம்? பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டையும் எடுத்து தானே போகணும், அதுவும் ஒரு வெளியீடு தான். சரி, ஏடிஎம் அட்டையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களோட பண மீதியை வந்து நீங்க பார்க்க அந்த டிஸ்பிளேல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வெளியீடாக இருக்கும். சரியா?
நீங்க எப்பயும் வந்து ஐசிடி மாணவர்கள் செய்யக்கூடிய பிள்ளை தவறான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த ஆங்கிலத்தையும் தமிழையும் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எழுதுறதுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடாது. முடிந்த அளவு நீங்க என்ன செய்யணும், தமிழ்லயே அந்த மொழிக்கு பழக்கப்பட்டு தமிழ்லயே நீங்க என்ன செய்யணும்னா எழுதுறதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்யணும். ரைட். ஓகே. இப்ப நான் இந்த 2வது உதாரணம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டியூட்டை வந்து உங்களுக்கு அனுப்பும் போது அந்த இடங்கள்ல வந்து நீங்க ஃபில் பண்ணணும். சரி, உரிய வேலைகளை வந்து செய்து முடிக்கணும். இப்ப 3வது பாருங்க, வைத்தியசாலை. இப்ப சொல்லுங்க, வைத்தியசாலையில இப்ப என்ன உள்ளீடு, அதே நேரம் வைத்தியசாலையில வந்து முறைவழியாக்கம் என்ன, அதே மாதிரி வைத்தியசாலைக்கு வந்து என்ன வெளியீடு, இது 3ஐயும் வந்து சொல்லுங்க. முதலாவது வந்து உள்ளீடு சொல்லுங்க. வைத்தியசாலைக்கு வந்து என்ன உள்ளீடாக இருக்கலாம்? மேல உதாரணங்களை பாருங்க, பார்த்துப்படி சொல்லுங்க. வைத்தியசாலைக்கு என்ன உள்ளீடுகள் என்னவாக இருக்கலாம்? நோயாளிகள், வைத்தியர்கள், நோயாளிகள், வைத்தியர்கள், சிகிச்சை உபகரணங்கள், மருந்துகள், தாதியர்கள், நேசஸ், தாதியர்கள். இப்படி நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த உள்ளீடுகளாக சொல்லலாம். சரி, முறை வழியாக்கமாக எதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு? நோய்களை செக் பண்றது. அத பாருங்க, அதை கொஞ்சம் நீங்க இயன்ற அளவு வந்து எல்லா சொற்களையும் வந்து தமிழ்ல வந்து யூஸ் பண்ண பழகணும். நோயாளியினை பரிசீலனை செய்தல், நோயாளிகளை பராமரித்தல், மருந்துகளை வழங்குதல். மருந்துகளை வந்து அந்த நோயாளிகளை பரிசீலனை செய்தல், அதே மாதிரி நோயாளிகளை பராமரித்தல், அதே மாதிரி அந்த வைத்தியசாலை சூழலை வந்து பராமரித்தல். இப்படி நீங்க என்ன செய்யலாம், சிகிச்சை வழங்குதல், இந்த மாதிரி நீங்க அந்த முறை வழியாக்கங்களை வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப வெளியீடு என்னவாக இருக்கும் வைத்தியசாலையில? ஆரோக்கியமான வாழ்வு. ரைட். ஓகே. இப்ப நீங்க ஒரு ஆரோக்கியமான நோயாளிகளை வெளியாக்குதல் என்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதோட நீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறணும். அதாவது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் எடுக்கும்போது, வைத்தியசாலையில் இப்ப வெளியீடாக வரும்போது இப்ப நோயாளி ஆரோக்கியமான நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது நீங்க என்ன எடுத்துக்கொள்ளலாம், மருந்துகள். நோயாளி வெளியே வரும்போது மருந்துகளையும் அந்த இடத்துக்கு தானே வருவாரு, சரியா? அப்ப மருந்துகள் ஒரு வெளியீடாக இருக்கும். மருந்துக்கான பற்றுச்சீட்டுகள் வெளியீடாக இருக்கும். அறிக்கை, ரிப்போர்ட். ஒரு நோயாளி அவருடைய நோய் சம்பந்தமான அந்த அறிக்கை, ரிப்போர்ட், அதுவும் என்ன செய்ய போகுது, வெளியீடாக அதெல்லாம் எடுத்துட்டு தான் வரப்போறாங்க. இதெல்லாம் வந்து அந்த முறைமையை விட்டு வெளியே வரும்போது இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு தான் வரப்போறாரு, சரியா? அப்ப பாருங்க, அப்ப வெளியீடாக என்ன வரப்போகுது, மருந்து, மருந்துக்கான பற்றுச்சீட்டு, நோய் தொடர்பான நோயாளியின் அறிக்கை, ரைட்? இவ்வாறான விடயங்கள் வந்து உங்களுக்கு வெளியீடாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இந்த விடயங்களை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நாம அடுத்த ஒரு விடயத்துக்கு போவோம்.